பகைவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 23ஆம் வாரத்திலே வியாழக்கிழமையிலே லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரை உள்ள இறை வார்த்தையிலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்கு அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நம்மை அன்பு செய்யக்கூடிய மனிதர்களையே அன்பு செய்வது நமக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பகைவரை அன்பு செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே குறிப்பாக ஒரு சில நேரங்களிலே நமக்கு உற்ற நண்பனாக இருந்த அந்த நண்பனே நம்முடைய இதயத்தை குத்தி கிழித்து காயப்படுத்தி இருப்பார். அவர் எப்படி நாம் அன்பு செய்ய முடியும்? நான் எந்த அளவுக்கு என்னுடைய நண்பனுக்கு உதவி செய்தேன், அல்லது என்னுடைய மனைவிக்கு நான் உதவி செய்தேன், என்னுடைய கணவருக்கு நான் உதவி செய்தேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்தேன். ஆனால் அவர்கள் எல்லாரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள், அவர்கள் எல்லாரும் என்னை காயப்படுத்தி விட்டார்கள், அவர்கள் எல்லாரும் என்னை பிறருடைய மத்தியிலே அவமானப்படுத்தி விட்டார்கள். இந்த மனிதர்களை நான் எப்படி அன்பு செய்ய முடியும்? அன்பு செய்யக்கூடிய மனநிலை எனக்கு எப்படி வரும் என்று நாம் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய உள்ளத்திலே நாம் எழக்கூடிய கேள்விகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வை நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது, அவர் சிலுவையில் உயிர்விடக்கூடிய அந்த தருணத்திலே, ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவரை சிலுவையிலே அறைந்தவர்களை, முள்முடியால் சூட்டியவர்களை, காரியம் முழ்ந்தவர்களை, அவரை பற்றி பலவாறு பேசியவர்களை, அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தியவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி பகைவரை அன்பு செய்ய நமக்கு அவர் ஒரு வழிகாட்டியையும் வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல், நாம் பலிபீடத்தின் முன்பாக காணிக்கையை செலுத்த வருவதற்கு முன்பு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியோடு ஏதாவது மனத்தாங்கல் இருக்கிறது என்று சொன்னால், முதலில் அந்த சகோதர சகோதரியோடு நீங்கள் நல்ல ஒரு உறவினை ஏற்படுத்தி விட்டு நீங்கள் எனக்கு காணிக்கையை செலுத்துங்கள். அவ்வாறு செலுத்தக்கூடிய காணிக்கையானது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட கூடிய ஒரு காணிக்கையாக இருக்கிறது. அது ஒருவேளை 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, அந்த காணிக்கை கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்மை துன்புறுத்தியவர்களை, நம்மை காயப்படுத்தியவர்களை, நம்மை பிறர் மத்தியிலே அவமானப்படுத்தியவர்களை எல்லாம் மன்னித்து அன்பு செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். எனவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறரை அன்பு செய்ய, பகைவரை அன்பு செய்ய தயாராக இருக்கிறோமா? ஏனென்று சொன்னால், நாம் நம்மை அன்பு செய்யக்கூடிய மனிதர்களையே அன்பு செய்வோம் என்று சொன்னால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கைமாறு எதுவும் கிடையாது. ஏனென்றால் பாவிகளும் கூட தன்னை பிறர் பாவம் செய்யக்கூடிய இன்னொரு மனிதரை அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். எனவே நாம் பகைவரை அன்பு செய்வதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் அமைந்திருக்கிறது. இன்று நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே எத்தனையோ குடும்பங்களிலே அண்ணன் தம்பிக்கு இடையே, அக்கா அண்ணனுக்கு இடையே, அண்ணன் தங்கச்சிக்கு இடையே, பெற்றோர்களுக்கு இடையே, பிள்ளைகளுக்கு இடையே சொத்து பிரச்சனையின் காரணமாக பேசாமல் இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறது. எத்தனையோ பேர் சொத்து பிரச்சனைக்காக பிறரை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். பிறரை கொலை செய்தோடு மட்டுமில்லாமல் பிறரை மீண்டு எழ முடியாமல் அவர்களை கீழே தள்ளி இருக்கிறார்கள். இவ்வாறு பலமுறை நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை அவமானப்படுத்தி இருக்கிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவ்வாறு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களை மன்னியுங்கள். அவ்வாறு ஒருவேளை உங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் காயப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த நாளிலே அவர்களோடு ஒரு நல்ல ஒரு உறவினை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த உறவை ஏற்படுத்துகின்ற பொழுது நீங்கள் இறப்பது, இந்த உலகத்திலே வாழ்வது ஒருவேளை 40 ஆண்டுகளாக இருந்தாலும், 30 ஆண்டுகளாக இருந்தாலும், 50 ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, எப்பொழுது இறந்தாலும் உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் மன்னித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கும்
நிலை வாழ்வை பரிசாக தருவார். அதன் வழியாக நீங்களும் இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த நாளிலே பகைவரை மன்னிக்க தேவையான அருள் வேண்டி நாம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.